எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத ஒரு ஸ்வீட் ரெசிபினா அது இந்த பால் கொழுக்கட்டை தான். இது 2 வகையாக செய்வாங்க. இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலை வச்சு ஒரு அருமையான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு செஞ்சு சாப்பிடணும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்பு, வெதுன்னு தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு சேர பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சதை சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு தேவையான சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ளதையும் அதே மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போது 1 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது நல்லா கொதிச்சதும் அது கூட நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டையை சேர்த்து உடனே கிளறாமல் 1 நிமிஷம் கழித்து கிளறினீங்கன்னா உடையாது. ஃப்ளேவருக்கு 4 ஏலக்காய், அது கூடவே 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் தேங்காய் உடைக்கணும், பழைய தேங்காய்லாம் சேர்க்கக்கூடாது. இப்போ திக்னஸ்க்காக ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக அந்த தேங்காய் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்ச தேங்காயில் ஃபஸ்ட்டு பால் நல்லா கெட்டியாக பிழிஞ்சு அதை சேர்த்து கரெக்டாக 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான், ஒரு அருமையான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.